ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பஜ்ஜி ரெசிபி, க்ரீன் கலர், அதுவும் சில்லியில் போடுவோம்ல அந்த பஜ்ஜி ரெசிபி தான். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக தண்ணியில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே எடுத்துகிட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி நம்ம எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிங் போர்டில் வச்சு இதை நீளமாக நல்லா கட் பண்ணிக்க போகிறோம். சூப்பராக பச்சை கலரில் க்ரீனியாக பார்க்க ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துருக்கேன். நம்ம பஜ்ஜிலாம் போடுவோம்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துக்கோங்க, பழைய மாவு போடாதீங்க. ஒரு 200 கிராம் அளவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாம் சில்லி பவுடர் போட்டு சேர்த்துட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா சில்லியை வந்து நம்ம நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம், அப்படி இருக்கட்டும். இப்போ பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபுல்லாக ரீஃபில் பண்ண போகிறேன், அதாவது ஃபில் பண்ண போகிறேன். இந்த மிளகாய் எல்லாமே சென்டரில் வச்சு நல்லா மிளகு கூட அந்த உப்பும் சேரும்போது வெளியில் கொட்டிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா உள்ளே வச்சு நம்ம இதை அழுத்தி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இந்த மிளகு உப்பு காரம்லாம் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபுல்லாமே நல்லா ஈவனாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படுற மாதிரி நம்ம இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் பெப்பர், சால்ட் ரெண்டும் பொடி பண்ணதை உள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம போண்டா பஜ்ஜிலாம் போடுவோம்ல அதே பதத்துக்கு இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சமாக பார்த்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம். நான் மீதி இருக்க பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கொஞ்சம் சாப் பண்ணி கீரி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா நம்ம மசாலாலாம் அதில் நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது நல்லா உள்ளே சேரும். அதுக்காக இந்த மாதிரி கீரி போட்டோம்னா முழுசாக அப்படியே நீங்கள் டிப் பண்ணி போடுறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் சில்லி பஜ்ஜி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மிளகு மேலே வந்து லைட்டாக இதை ஃபுல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு நான் வெளியில் எடுக்க போகிறேன். அப்படியே நான் உள்ளே வச்சுட்டு வெளியில் எடுத்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. மேல் பகுதி மட்டும்தான் வந்து மாவு சேர்த்துருந்தேன். அடியில் வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். 2 சைடுமே நம்ம படுற மாதிரி இப்போ நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். திருப்பி போட்டிருக்கேன். சூப்பராக நமக்கு ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா கலக்கல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.